அதிமுகவிலே இணைந்த மதிமுக வைகோ கட்சியின் முக்கிய தலைவர். மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் வைகோ. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கட்சியாக, மக்களுக்குரிய கட்சியாக அதிமுக இருக்க போகிறது. கண்டிப்பாக 2026 சட்டமன்றத்தில் என்பது மிகப்பெரிய ஒரு போட்டியாகத்தான் இருக்க போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளுமே மாற்றுக் கட்சியில் இருக்கின்றவர்கள் அதிமுகவிலே தன்னை கள்ளக்காட்டி உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படித்தான் நேற்று தினம் கூட திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தமிழரசு கூட அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து அதிமுகவிலே தன்னை கள்ளக்காட்டி இணைத்திருக்கிறார். அதே போல இன்றைய தினம் மதிமுக வைகோவுடைய கட்சியைச் சேர்ந்த முக்கியமான தலைவர் ஒருவர் அதிமுகவின் முக்கிய புள்ளியை சந்தித்து தன்னை கள்ளக்காட்டி உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் களம் சுடுபிடித்த நிலையிலே திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கும் மதிமுகவின் மாநில நிர்வாகி கோட்டையடி ராமச்சந்திரன் தனது ஆதரவாளருடன் அதிமுகவில் இணைந்தது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக உருவாகி இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தின் மதிமுகவின் வலுவான ஒரு முகமாக அறியப்பட்டவர் மாநில நிர்வாகி கோட்டையடி ராமச்சந்திரன். இவர் இன்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முறையிலே அதிமுகவிலே அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறாராம். இவருடன் மதிமுகவை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் ஐக்கியமாயிருக்காங்க. அவர்களுக்கு கடம்பூர் ராஜு சால்வை அணிவித்து உறுப்பினர் எல்லாம் கொடுத்து வரவேற்பை கொடுத்திருக்கிறார். இந்த சேர்க்கை ஒருபுறம் இருக்கு, அடுத்த ட்விஸ்டாக தேமுதிகவை சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகளும் அதிமுக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் கசிந்திருக்கிறது. இதனால் வரும் நாட்களில் விருதுநகர் மட்டுமின்றி மாநில அளவிலே மேலும் பல விக்கெட்டுகள் அதிமுக பக்கம் சேரும் என தற்பமையும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த இணைவு குறித்து அதிமுக கூறுகையில், எதிர்க்கட்சிகளின் பலவீனம் எங்கள் பலமாக மாறுகிறது. மக்கள் செல்வாக்கு மிக்க நிர்வாகிகள் எங்களை நோக்கி வருவது வரவிருக்கும் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தரும் என உற்சாகத்துடன் தெரிவிச்சிருக்கார். மேலும் விருதுநகர் மாவட்ட அரசில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் திமுக மற்றும் மதிமுக கூடாரத்தையும் ஆட்டிய ஒரு அதிரடியாக வைக்க வைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் விருதுநகர் மாவட்டத்திலே முக்கிய முகமாக அறியப்பட்டவர் தான் மதிமுக வைகோ கட்சியைச் சேர்ந்த நிர்வாகியான கோட்டையடி ராமச்சந்திரன் அவர்கள். அவர் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர் கூட்டிட்டு வந்து நேரடியாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் அதிமுகவிலே தன்னை கள்ளக்காட்டி உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளை அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. 2026 சட்டமன்றத்திலே பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அதிமுகவுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படி சொல்ல அதற்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.